வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான மில்லட் கஞ்சி செய்ய போகிறோம். இந்த மில்லட் கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குதிரைவாலியை யூஸ் பண்ணி இந்த கஞ்சியை செய்ய போகிறேன். நீங்கள் குதிரைவாலிக்கு பதிலாக வரகு, சாமைன்னு எந்த மில்லட் இருந்தாலுமே இந்த கஞ்சி நம்ம செய்யலாம். இதே அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டான அளவில் வரும். இதை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்குவோம். இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்லட்டை நம்ம எப்போயுமே வாஷ் பண்ணுறப்போ ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான பிறகு நம்ம இன்றைக்கி இந்த மில்லட் கூட 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்க போகிறோம். 4 கப் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இந்த குதிரைவாலியை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா நம்ம கஞ்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லாவே ஊறி வந்துட்டுருக்கு. குதிரைவாலியை ஊற வச்சு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நைட்டே நான் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை 1 கப் எந்த அளவுக்கு நம்ம குதிரைவாலி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கொண்டக்கடலையும் எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பல்லு பூண்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட்டை போட்டுட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் நமக்கு ரெடியாகி வந்துடும். 4 விசில் விட்டு நம்ம குதிரைவாலி கஞ்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூட இன்றைக்கி 1 கப் தேங்காய் துருவலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இந்த கஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பாலை சேர்த்த பிறகு நம்ம இதை அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம பரிமாறிடலாம். இப்போ நல்ல சூப்பராக ஹெல்தியான டேஸ்டியான குதிரைவாலி கஞ்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கஞ்சிக்கு நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம மோர் கூட கலந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, இல்லை மோர் கூட கலந்து சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.